ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் தராசி ஷியாம் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஜீவா. திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைபட்டு விடுமோ அப்படின்னு எல்லோரும் நினைக்கக்கூடிய நிலைக்கு போயிருக்கு. முதலில் இந்தியா கூட்டணியை நேசிப்பவர்கள் கூட அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க, ஏதோ ரெண்டு பேர் பேசுகிறாங்க, ராகுல் கனிமொழி ஸ்டாலினுடைய நட்புங்கிறது வேறு மாதிரி ஐடியாலஜிக்கலாக பாண்டாக இருக்குன்னா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ போகிற போக்க பார்த்தா 39 சீட்டு 2 அமைச்சர் அப்படின்னு அவங்க கேட்பதாகவும் அதில் உறுதியாக இருப்பதாகவும் தெரியுது. திமுக தரப்பிலுமே இன்னும் பேச்சுவார்த்தை நடத்த குழு போட தள்ளி போகிறதுலேருந்து அவங்களுமே பழைய மாதிரி ஒரு இணக்கமாக இல்லைங்கிற மாதிரியான ஒரு சூழல், ஒரு தோற்றம் வருது. எப்படி இந்த தோற்ற மயக்கங்களாக உடஞ்சி பாண்டு ஆயிடுவாங்களா, இல்லை ஏதாவது காங்கிரஸ் 2ஆ 3ஆ உடஞ்சி தனித்தனியாக போயிருமா? இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? காட்சி பிழையாகவும் தோற்ற பிழையாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்பினோம். ஆனால் அப்படி இல்லைங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். என்ன காரணம்னா, கட்சியை நம்ம நல்லா வளர்த்துட்டோங்க, நீங்கள் எங்களுக்கு சீட்டு அதிகமாக கொடுக்கணும், ஆட்சியில் பங்கு கொடுக்கணும், இது வேற நியாயம். ஏங்க நாங்கள் கட்சியை வளர்க்கணும்ல, நீங்கள் சீட்டு அதிகமாக கொடுங்க, ஆட்சியில் பங்கு கொடுங்க, நாங்கள் எப்பங்க எங்கள் கட்சியை வளர்க்குறது? இது ஒரு வரட்டு இழுப்பு. இது அதாவது நீங்கள் கட்சியை வளர்த்தீங்கன்னா இயல்பாகவே உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிடும். 10% 15%னா இயல்பாகவே கிடைக்க வேண்டியது கிடைச்சிடும். தாவேக்கா வந்துச்சுங்க, முதல்ல வந்தப்போ 10% இருக்கும் 12% இருக்குன்னு பேச்சுவார்த்தை இருந்தப்போ அதிமுக 60 சீட் ஆஃபர் 70 சீட் ஆஃபர்னு செய்தி வந்துச்சா வரலையா? அதாவது விஜய்ங்கிற ஒரு கவர்ச்சியான ஒரு சினிமா நட்சத்திரம் 10% குறைஞ்சது இருக்குங்க அப்படின்னு பேச்சு அடிபட்ட உடனே ஏதோ ஒரு கட்சி 60% 60 சீட்டு 70 சீட்டு தர தயாராக இருந்தது. கைகூடல, அது வேற விஷயம். ஆனால் ஆஃபர் இருந்துச்சு. அப்போ உங்களுக்கு வளர்ச்சி இருந்தால் ஆஃபர் இயல்பாக இருக்கும். அது இல்லைங்கிறதுனால தான் தயக்கம். அப்போ காங்கிரஸ் கட்சியோட பழைய 117 சீட் நாங்கள் ஒரு காலத்தில் வாங்கினோம் அப்படின்றாங்க. அப்போ 69ல் 25 சீட்டு திமுக எம்பி ஆதரவு கொடுத்தானே இந்திரா காந்தி அம்மாவே பிரதமராக நீடிச்சாங்க. அதுல தான் நாங்கெல்லாம் திமுக மாணவர் அணியிலிருந்து மனக்கிளேசம் அடைஞ்சோம். அது என்னங்க 67 வரைக்கும் திமுக காங்கிரஸை எதிர்த்து அவ்வளவு வேலை பார்த்துட்டு ஒரு 1.25 வருஷத்துக்குள்ள 25 எம்பி எதுக்குங்க ஆதரவு தரணும்? இதுதான் எங்களுக்கு இருந்த முதல் வெறுப்பு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பழைய காங்கிரஸ் பக்கம் கிராவிடேட் ஆனோம். அப்புறம் திருப்பி பேக் அடிச்சோம். திருப்பி எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது அது திராவிட இயக்க ஓட்டு வங்கி தானேங்கிற அந்த சமரசம் போச்சு. இதெல்லாமே தான் 69 72 கதை. அப்ப நீங்க பழைய கதையில சீட்டு கேட்டீங்கன்னா 69 கதையில 71 கதையில உங்களுக்கு அசம்பிளியில சீட்டே கொடுக்க கூடாதுல்ல. 72ல அசம்பிளியில சீட்டே கிடையாதுல்ல. 10 சீட்டு தானே, மக்களவையில 10 சீட்டு தான். அது பிவி கிரியை ஜெயிக்க வச்சதுக்கு நன்றி கடன், இந்திரா காந்தி கொடுத்த நன்றி கடன். திமுக ஆதரவுல காங்கிரஸ் இருந்துச்சு, அதாவது பிரதமர் இந்திரா இருந்தாங்க. அப்போ திமுக நிபந்தனை விதிக்கும் போது இங்க இருந்த நிலைமை என்னன்னா, இங்க காமராஜர் பழைய காங்கிரஸ்னா காமராஜருங்கிற நிலைமை இருந்தது. அப்போ அந்த நிலைமையில இந்திரா காந்தியை ஆதரிக்கணும். 69ல் ஏற்கனவே ஆதரிச்சாச்சு, 25 எம்பி சப்போர்ட் கொடுத்தாச்சு. அப்போ தேர்தல்னு ஒன்று வரும்போது இந்திரா காந்தி அம்மா முன்னாடி தேர்தல் வச்சாங்க. அந்த பேண்ட் வேகன்ல அது பங்களாதேஷ் பேண்ட் வேகனுங்க. அதுல திமுக இணையும் போது நியாயமா பங்களாதேஷ் பேண்ட் வேகன்ல தானே நீங்க வந்திருக்கீங்க, எங்களுக்கு அசம்பிளியில 25 சீட்டு தரணும்னு அவங்களால கேட்க முடியல. இல்லை, அதுக்காக சொல்ல வரேன். அதாவது உங்க பலம் என்னவோ அதுக்கு தான் எப்பவுமே ஆஃபர் வரும். ஆரின் அதர்வைஸ் ஏன்னா கூட்டணி அரசு 62ல் முதல் கூட்டணி எல்லாம் வரும்போதுங்க, நாங்க அப்போ பள்ளி மாணவர்கள், எம்ஜிஆர் மன்றம் எல்லாம் ஆக்டிவ் திராவிட இயக்க சிந்தனை உள்ள மாணவர்கள், கூட்டணி எதுக்குன்னு தான் நாங்களாம் நினைச்சோம். அது எதுக்குங்க, நம்ம கட்சி கொள்கை வேற அவங்க கொள்கை வேற, கூட்டணி சரியா வருமா? 62 அப்படிதான், சிந்தனையே அப்படிதான். 67 கூட்டணி வரும்போது தான் பலமான எதிரியை வீழ்த்துவதற்கு ஆமா ஃபார்வர்ட் பிளாக் பசுமந்தேவர் இருந்த காலகட்டத்தில் 59ல் மதுரை நகராட்சி தேர்தல், அப்போ கார்பரேஷன் கிடையாது, நகராட்சி தேர்தலில் கூட்டணி, அதாவது பசுமன் தேவர் தலைமையிலான கூட்டணி. அது திமுக சீட்டு கம்மி தான், ஆனா காங்கிரஸை வீழ்த்தணுங்கிறது குறிக்கும். காங்கிரஸ் வீழ்ந்துருச்சு, வீழ்ந்து அப்போ ஆனா ஃபார்வர்ட் பிளாக் தலைமையில் திமுகவும் இருந்தது. அதுல திமுக இருந்தது 59லயே. ஆமா, அது அவரு சேர்மனா ஒரு பேரு தேவ சகாயம்ங்க.
சரி. பிற்காலத்துல அவங்க ஃபேமிலியில இருந்து தான் நான் நினைக்கிறேன். மதுரையில பஸ் ஸ்டாண்ட்ல எண்ணெய் பலகார கடை வச்சிருப்பாங்க. அதுக்கு பேரே வந்து திராவிட இயக்க பேரா இருக்கும். எண்ணெய் பலகார கடை. ஆமா, அவர் தேவசாயம் திராவிட கத்துக்காரு, திகாக்காரரு. ஆமா, ஆமா. அவரு திராவிட இயக்க பாரம்பரியம். அவர் சேர்மன் அனௌன்ஸ் பண்ணி தான் ஃபார்வர்ட் பிளாக் நின்னுச்சு. அதாவது பசுமன் தேவர் வந்து தேவர் இனத்தை சேர்ந்தவர் வந்து நகராட்சி சேர்மன் அவர் ப்ரொமோட் பண்ணல. அப்ப நான் வந்து தேவர் சகாயம் அப்படிம்பாரு. அப்படியெல்லாம் இருந்த காலகட்டங்க அது. இது எதுக்காக நான் இது சொல்ல வரேன்னா, கூட்டணி அரசியல் ரொம்ப லாங் பேக்கே தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருச்சு. ஆனா ஒவ்வொரு கட்சிக்கும் உள்ள ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி தான் ஆஃபர். அப்ப 59ல வந்து ஃபார்வர்ட் பிளாக் அதிகமான சீட்டு கொடுத்தோம், அதனால நீங்க இப்ப எங்களுக்கு கொடுக்கணும்னு அவங்க கேட்க முடியாது. நாங்க இப்ப குறைஞ்ச சீட்டு தாங்க வாங்கணும், அதே மாதிரி இப்பவும் குறைஞ்ச சீட்டு வாங்கிக்கிறோம்னு சொல்ல முடியாது. ஏன்னா 67ல திமுக ஆட்சிக்கு வரும்போது கூட தென் தமிழகத்துல ஃபார்வர்ட் பிளாக் டாமினேஷன் அதிகம் இருந்தது. ஸ்ரீவில்லிபுத்தூர், சாத்தூர், மதுரை, ராமநாதபுரம் வரையும் ஃபார்வர்ட் பிளாக் முக்கிய தேவர் ஃபார்வர்ட் பிளாக் டாமினேஷன் நிறைய இருந்தது. ஆமா. அப்ப இது என்ன, அப்போ திருப்பி நாங்க 1980ல 117 சீட்ல தானே நின்னீங்க அப்படின்னா 1971ல உங்களுக்கு சீட்டே கிடையாது அப்படிங்கிற லாஜிக் தானே வைக்க வேண்டியது வரும். இன்றைக்கு உங்க பலம் என்ன? 12%ன்னு உங்களோட கட்சியோட ஒரு தலைவர்ல ஒருத்தர் சொல்றாரு. 12% இருந்தா 12% இருக்கிற விஜய் கட்சிக்கான அந்த டிமாண்ட் உங்களுக்கு இருந்திருக்கணும். அது இல்ல. அப்போ யாரு உங்களை கூட்டணியில சேர்த்துக்க போறோம்னு ஆஃபர் வருதுன்னு செய்தி வருதுன்னா தாவேகா சேர்த்துக்க போதுங்க அப்படின்னு செய்தி வருது. தாவேகாவுக்கு என்ன ஓட்டு சதவீதம்னா கிளைம் தானே தவிர நமக்கு ப்ரூவ்டா எதுவும் கிடையாது. 10,000 ஃபார்ம் வித்துருச்சுங்க அப்படின்றாங்க. 10,000 ஃபார்ம் வித்துருச்சுன்னா ஒரு ஃபார்ம் 10,000 ரூபாய் விலைக்கு ஒரு நாள்ல 10,000 ஃபார்ம்னா 1 கோடி ரூபாய் வசூல் ஆகுது. அப்படி ஒரு 10 நாள் வித்தா 10 கோடி ரூபாய் வசூல் ஆயிடும். இது என்ன கணக்குன்னே தெரியல உண்மையிலேயே. எல்லாரும் வாங்கிட்டு போறாங்க, வாங்கிட்டு ஃபார்ம் சுண்டல் மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அது விருப்ப மனுவா மாறுமா? விருப்ப மனுவை எப்படி ஃபில்அப் பண்ணி கொடுப்பாங்க? இது எல்லாமே தனி கதை. இப்ப தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் கிடையாது, எக்ஸப்ட் ஒரு சினிமா ஸ்டாருங்கிற அந்த கவர்ச்சியை தவிர. அப்ப நீங்க அதுல போய் சேர போறீங்க, அவங்க எங்களுக்கு வந்து 60 சீட் ஆஃபர் தராங்க, 70 சீட் ஆஃபர் தராங்க அப்படின்னா அப்போ சந்தோஷமா போய் சேர்ந்துக்கீங்கன்னு தானே சொல்லுவாங்க. அதை தாண்டி வேற வழி? சரி, ஒரு பல கட்சி கூட்டணிங்க இங்க, அது கிட்டத்தட்ட பல வருஷமா இருக்கு. அப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் ஏதோ ஒரு சீட்டு ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அதுல கொஞ்சம் திஸ் வே ஆர் தட் வே 1 2 முன்ன பின்ன வரலாம். அதை தாண்டிய பெரிய டிமாண்ட் வச்சிங்க அப்படின்னா கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் அதை கொடுத்து தான் ஆகணும். சொல்ல போனா முஸ்லீம் லீக் வந்து ஓல்டஸ்ட் கஸ்டமர். துரைமுருகன் பாஷையில எங்களுக்கு ஓல்டு கஸ்டமர் முஸ்லீம் லீக் மட்டும்தாங்கன்னாரு அவரு. ஆமா, உண்மையிலே தான். காலகாலமா எவ்வளவு 1967 கூட்டணியில இருந்துங்க, கண்ணியத்துக்குரிய காகிதம் இல்லத்தவர்கள் காலத்துல இருந்து அந்த கூட்டணி. அதான் 62ல இருந்தே இருக்குங்கிறீங்களே. 62ல இருந்து இருக்கு. 67 ஸ்ட்ராங்ல 7 கட்சி 7 தலைவர்கள். ஆனா 62லயே ராஜாஜியோட பேசினாங்களா? இல்ல, 62ல ராஜாஜி கிடையாது, 67ல தான் ராஜாஜி. 62 வந்து பசும்பொன் தேவர் தலைமையிலான கட்சியும் ராஜாஜியோட ஜனநாயக சோசியலிச காங்கிரஸ், பழைய காங்கிரஸ் ஃபார் டெமோக்ரஸி, அதுவும் சேர்ந்து ஒரு கூட்டணி. 62 அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் பெரிய அளவுக்கு பிரச்சாரத்துக்கு போல, பசும்பொன் தேவர் பிரச்சாரத்துக்கு போகாம தான் ஜெயிச்சாரு. பார்லிமெண்ட்டுக்கு போகாமலே வந்து இயற்கை எழுதிட்டாரு. அவர் எம்பி பதவியா இதே எடுக்கல, பதவி பிரமாணமே எடுக்கல. இதுதான் வரலாறு. அப்போ ராஜாஜி வந்து திருப்பியும் அவர் அந்த தேர்ட் ஃப்ரண்ட்டுக்கு தான் அவரு அந்த அந்த ஃபார்மேஷனை கொண்டு வந்தாரு, சரியா வரல. அப்ப 67ல காங்கிரஸை வீழ்த்தணும் அப்படின்னா 2 ஃப்ரண்ட் தான் இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்டுக்கு வந்துட்டாங்க எல்லா தலைவர்களும். அப்பவுமே வந்துங்க அது நிலைமையே வேறங்க. அண்ணா வந்து தான் முதலமைச்சர் கேண்டிடேட்னு அவர் சொல்லல, அவரே எம்எல்ஏக்கு நிக்கல, அவர் எம்பிக்கு தான் நின்னாரு. அது வேற கான்செப்ட். ரொம்ப சீனியர் லீடர்ஸ் இருந்தாங்க. நம்ம வந்து அவர் எவ்வளவு எளிமையா இருந்திருக்காரு பாருங்க. நம்மள வந்து முன்னிறுத்தினா அது நல்லா இருக்காது, அப்புறம் தேர்தலுக்கு பின்னாடி பாத்துக்கலாம். சரி, இந்த கூட்டணி அரசாங்கம் இது எல்லாமே 67ல பேச்சா வந்திருக்கணும்ல. 67ல காங்கிரஸை வீழ்த்தணும், எல்லா கட்சியும் சேர்ந்திருக்கு, எல்லா கட்சியிலும் சீனியர் லீடர்ஸ் இருந்தாங்க. அண்ணா மட்டும் இல்லைங்க, மாப்போசி இருந்தார், ராஜாஜி இருந்தார், எல்லாம் காகிதம் இல்லத்தவர்கள் இருந்தாங்க, எல்லாரும் சீனியர் லீடர்ஸ். ஆனா யாருமே வந்து கூட்டணி எங்களுக்கு ஆட்சியில பங்கு அப்படின்னு சொல்லல. ஏனென்றால் அது தேர்தலுக்கு பிறகு அப்போது இருக்கிற வெற்றி வாய்ப்பு நிலவரத்துக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுக்கிற விஷயம். முதலமைச்சர் வேட்பாளர் கான்செப்டும் அப்ப இல்லை. அதுக்கு பிறகு ஆஃப் லேட் முதலமைச்சர் வேட்பாளர் கான்செப்ட் வந்துருச்சு. இப்போ அது கண்டிப்பா வேணுங்கிற ஒரு நிலைமையில இருக்கும். அப்போ ஆட்சியில பங்கு என்று கேட்பது அதை விட பெரிய ஒரு கொடுமையான விஷயம் உள்ளாட்சியிலையும் பங்குன்னு கேட்பது.
எங்களுக்கு 3 மேயர் வேணுங்க. காங்கிரஸ் டிமாண்ட் அதெல்லாம். 3 மேயர் வேணும். அப்படின்னா கீழ்மட்டத்திலே வேலை பார்க்க முடியாதுங்க. ஏங்க நீங்க தான் கவுன்சிலர் ஆக போறீங்க அப்படின்னா நான் ஏன் வேலை பார்க்கணும் ஊர்ல? அப்ப நீங்க அடிப்படை ஓட்டு வங்கியே செஞ்சு போயிடும் இந்த டிமாண்டுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா. அதனாலதான் திமுக ஒத்துக்க அவங்களால முடியாது. அது வாய்ப்பே இல்லை. நீங்க வந்து ஆட்சியில பங்கு அது என்னமோ மேல்மட்ட மாதிரி நமக்கு தெரியுது. ஆனா அவங்க கேட்கிற டிமாண்டோட அடிப்படை கீழே என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு மேயர் தேர்தலில் கொடுக்கணும், உள்ளாட்சியில 20% இடஒதுக்கீடு கொடுக்கணும். இப்போ எங்க ஊர்ல வந்து 15 வார்டோ 20 வார்டோ இருந்தா அதுல 4 வார்டு வந்து நான் காங்கிரஸ் கொடுக்கணும். 20 4 வார்டு 20%. 10க்கு 2 20க்கு 4. அது எப்படி சாத்தியம்? அப்படின்னா எப்படி கீழே இருக்கிற கட்டமைப்பை எப்படி மெயின்டைன் பண்ண கட்சியில? ஒருத்தருக்கு ஒருத்தர் வேலை பார்க்க மாட்டாங்க. யாருமே பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம அடிப்படையில எம்எல்ஏ கனவு எம்பி கனவுலாம் கொஞ்சம் பேருக்கு தாங்க இருக்கும். ஒரு எந்த கட்சியா நீங்க எடுத்துக்கிட்டாலும் அதுக்கெல்லாம் செலவு பண்ணணும். அதுக்கான ஒரு பலம் வேணும். நமக்கு பெரிய அளவுக்கு ஜாதி பலம் வேணுங்க. ஒரு 10 கோடி 15 கோடி செலவு பண்ணணும்னா அதுக்கெல்லாம் உடனடியா வழி கிடையாது. ஆனா எனக்கான கனவு எதுவா இருக்கும்னா ஒரு ஒன்றிய கவுன்சிலர் என் கனவு சாத்தியம் அடையக்கூடிய இலக்கு. இப்ப நான் அரசியலுக்கு வந்திருப்பேன். இப்ப நானே வந்து ஒரு கட்சியில பெரிய பதவியில இருந்திருப்பாங்க. என்னால முடியாம போயிருக்கோம் போட்டி அரசியல்ல. ஆனா என் பையனை வந்து நான் கவுன்சிலர் ஆகணும்னு நினைப்பேன். அப்போ அதுக்கே ஆபத்து. இந்த காங்கிரஸ்காரங்க வேலையே பாக்குறது இல்ல, ஆனா கவுன்சிலர் ஆகணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். ஸோ வாய்ப்பே கிடையாது. அப்போ இதை இழுத்துக்கிட்டே போறதுல டேமேஜ் ஆகுது. என்ன காரணம்னா திருப்பி கீழே இருக்கவங்க சரிங்க நாளைக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே, நம்ம பெருசா வேலை பார்க்க வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னைக்கு விருதுநகர்ல கூட்டம், திமுக கூட்டம், முதலமைச்சர் கலந்துக்கிறாரு. ஏதோ ஒரு வகையில ஒரு வார்னிங் இஷ்யூ பண்ணிடுவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸ்டாலின் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்து ஏன்னா கொடுத்தே ஆகணும். ரொம்ப காலம் கடந்துருச்சுங்க இது. காங்கிரஸுக்கு ஒரு கடைசி எச்சரிக்கை மாதிரி ஒரு கொடுத்துடணும். அவ்வளவுதான். ஆமா கிளம்புனா கிளம்புங்க அவ்வளவுதான். ஏன்னா பல பேர் வெயிட்டிங். தேமுதிக வந்து ஒரு 20 தொகுதியில அவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் வெற்றி வாய்ப்பை நிர்ணயிக்கக்கூடிய ஓட்டு வங்கி இருக்கு. 20ல ஒரு 5-6 அவங்களுக்கு கொடுத்தா கூட பேலன்ஸ் தொகுதியில கூட்டணி கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க ஓட்டு இருக்கு. ஒரு 10% 12%. காங்கிரஸை விட கூட குறிப்பிட்ட பாக்கெட்ல அவங்களுக்கு ஓட்டு இருக்கு. அப்புறம் காங்கிரஸ் போனா மைனாரிட்டி இந்த கள்ளக்குறிச்சி ரிஷிவந்தியம் அந்த மாதிரி பகுதி, திருமங்கலம், அருப்புக்கோட்டை, ஈவன் ஃபார் தட் மேட்டர் விருதுநகர், எப்படி பார்த்தாலும் 20 தொகுதி கால்குலேட் பண்ண முடியுங்க. தேமுதிகவுக்கு சராசரி ஓட்டு வங்கின்னு 0.5% சொன்னாலும் 20 தொகுதியில கான்சன்ட்ரேட்டரா ஒரு ஓட்டு வங்கி இருக்கு. அது போக இப்போ வேலூர் பக்கம், அதாவது தெலுங்கு ஸ்பீக்கிங் அந்த சைடுல ஓட்டு வங்கி இருக்கு. ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியா வந்து கம்யூனிட்டி ஓட்டு வங்கி இருக்கு. அதெல்லாம் இல்ல. விருதுநகர்லயே அந்த தெலுங்கு ஸ்பீக்கிங்கை வச்சுதானே விஜயகாந்துக்கு ஓட்டு விழுது. எப்பவுமே இருந்தாங்க. ஈவன் நீங்க ஆலங்குளம் இங்கெல்லாம் வந்து தராசு பத்திரிகையில பணியாற்றி அதுக்கு பிறகு ஆக்டிவா இருந்தவர் தான் ஆலங்குளத்துல தேமுதிகல கவுன்சிலரா இருக்காரு. இத்தனைக்கும் அவர் அந்த லோக்கல் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் கிடையாது. ஆனா அந்த ஒர்க்ல வந்து அவர் ஒரு ஓட்டு வங்கியை உருவாக்கி வச்சிருக்காரு. அவர் கொஞ்சம் என்ன சொல்ல ஒரு செல்ஃப்லெஸ் ஒர்க், பப்ளிக் ஒர்க்கர். அவர் பேர் பழனிசங்கருங்க. ஓட்டு வங்கி உருவாக்கி வச்சிருக்காரு. தொடர்ந்து ஒரு 3-4 முறையா கவுன்சிலரா ஜெயிச்சுட்டு வர்றாரு. ஆலங்குளம் தென்காசி மாவட்டம் இன்னைக்கு அது ஆலங்குளத்தை சுத்தி இருக்கிற ஒரு சின்ன பகுதி. எப்படி பார்த்தாலும் சில ஆயிரங்கள் ஓட்டு வச்சிருக்காரு. இதெல்லாம் உதவியா இருக்கும். இப்போ உதாரணமா மனோஜ் பாண்டியன் கேட்டீங்கன்னா தேமுதிக சேர்த்துக்கிறது நல்லதுன்னு நினைப்பாரு. அவருக்கு தனிப்பட்ட முறையில லாபம். அது பல பேருக்கு அந்த கால்குலேஷன் இருக்கு. அப்போ ஏன் வந்து சேர்க்கறதுக்கான முடிவு எடுக்க முடியல அப்படின்னா காங்கிரஸோட டிசிஷன்ல தான் அது இழுக்குது. தேமுதிக ஃபேமிலியும் திமுக ஃபேமிலியும் திருமண சம்பந்தத்துல வேற நெருங்குறாங்க. இப்போ தேமுதிக ஃபேமிலியும் திமுக ஃபேமிலியும், அதாவது சுதீஷ் ஃபேமிலியும் திமுகல ஒரு அமைச்சர் ஃபேமிலியும் திருமண சம்பந்தத்துல வேற நெருங்குறாங்க. பேச்சுவார்த்தை. ஆமா, வேலூர் பகுதியில் அந்த ஓட்டு வங்கி உதவுன்னு கால்குலேஷன் வருது. எல்லாமே அவங்க அதாவதுங்க திமுக காங்கிரஸ் போயிருச்சுன்னா திமுக என்ன கட்சி காண பெறுமா? இல்ல ஆட்டையை கலைச்சிருவாங்களா? காங்கிரஸ் போனா என்ன செய்யறதுங்கிறதுக்கு திமுக பிளான் பி இருக்கு. யாரு போனாலும் என்ன செய்யறதுங்கிறதுக்கு பிளான் பி இருக்கு. எது சாத்தியம்
ஸ்டாலின் வந்து கொஞ்சம் ஜென்டில்மேன் பாலிட்டிக்ஸுங்க, கலைஞர் மாதிரி கிடையாது. அவர் வந்து நம்மளா போக சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. கூட்டணி நம்மால் முடிந்ததா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ரொம்ப கடினமான வார்த்தைகளை அவர் பயன்படுத்துறது இல்ல. கலைஞரா இருந்தா கடினமான வார்த்தை பயன்படுத்தியிருப்பாரு. இது இவங்க அது அவர் ஸ்டாலினோட வீக்னஸ் நினைக்கிறாங்க. அது அவரோட ஸ்ட்ரென்த். இப்ப தேமுதிக வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ராமதாஸ் கொஞ்சம் அந்தரத்துல இருக்கிறாரே பாவம், அங்கேயும் போக முடியாம திமுக பக்கமும் வர முடியாத நிலையில இருக்கிறாரு. இடையில திமுக வந்துருவாருன்னாங்க. விடுதலை சிறுத்தைகள் தடையா தான் இருக்கிறாங்களா? ராமதாஸ் வந்துடக்கூடாதுங்கிற உறுதியா இருக்காங்களோ? அந்த நீங்க வட மாவட்ட ஓட்டு வங்கியில பட்டியல் இனத்தவர்கள் வர்சஸ் வன்னிய சமூகம் காலகாலமா அந்த பிளவு இருக்கு. 85 காலகட்டத்தில் அப்போ வந்து பட்டியல் இனத்தவர்களை ரொம்ப ரெப்ரசன்ட் பண்ணது இளைய பெருமாளுங்கிற ஒரு பெரிய காங்கிரஸ் கட்சியோட முன்னாள் தலைவர் அவர். காட்டு மன்னார் கோவில் சிதம்பரம் பக்கங்க. அவரு அப்போ அவரும் டாக்டர் ராமதாஸும் ஒரு முயற்சி எடுத்தாங்க, 2 பேரும் சேரணுங்க, பட்டியல் இனத்தவர்களும் வன்னிய சமூகத்தினரும் மோதக்கூடாது. அப்போ அதுக்கான ஸ்பேஸ் எங்க ஆபீஸ்ல தான் சந்திச்சு பேசுறாங்க 2 பேருமே. ஒரு சமூக நிலையினத்துக்கான இடமா இருந்திருக்கு தராசு அலுவலகம். ஆமா, தமிழ்நாட்டின் பெரிய சமூகங்கள் 2 பெரிய சமூகங்களுக்கு ஒற்றுமைக்கான வித்திட்ட இடமா இருந்திருக்கு. ஆமா, 2 பேரும் பேசினாங்க, 2-3 ரவுண்டு பேசினாங்க. அப்புறம் நானும் இளைய பெருமாள் அவர்களும் மெரினா பீச்சில் உட்காந்து ஒரு என்ன மாதிரியான சமாதானங்கள் எல்லாம் பேசணும். கைகூடலை. 2 தரப்புலையும் இருந்த சில சுயநல சக்திகள் வந்து அதை தடுத்துட்டாங்க. அவ்வளவுதான், சிம்பிளா தான். திமுக அதிமுக இணைப்பு முயற்சி ஏங்க கைகூடாம போச்சு? 2 தரப்புல இருந்த சுயநல சக்திகள் தான். திராவிட இயக்கம் ஒன்றுபட்டு இருக்கும்ல அதுல. இவரு பிஜு ஜனதா தளம் தானே முயற்சி செஞ்சது. ஆமா, 79 அந்த பிரஸ் மீட்லாம் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். அதாவது ஒன்றுபட்ட திமுகவுக்கு தலைவர் வந்து கலைஞர், முதலமைச்சர் எம்ஜிஆர், அப்படியெல்லாம் பேசியாச்சு. கொடி அதிமுக கொடி வந்து திமுக கொடி, அதிமுக கொடி. ஓ அப்படியா? திமுக கொடி, திமுக கொடி, தலைவர் கலைஞர், முதலமைச்சர் எம்ஜிஆர். இது வந்து பிரஸ்ல சொல்லியாச்சு, ஓபன் ஸ்டேட். அப்புறம் தான் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க கல்யாணம். தமிழிசை இன்னைக்கு ஒரு படத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க. கரெக்டா கலைஞர் படத்தை மாஸ்க் பண்ணிட்டு எம்ஜிஆர் படத்தை மட்டும் போட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க கல்யாண படத்தை. இதுதாங்க வரலாறு. ஓ அப்ப அந்த காலகட்டம் தான் 2 பேரும் ஒண்ணு சேர போற காலகட்டம். 79. எதுக்காக சொல்ல வேணா, வரலாறு நடிகளும் இந்த மாதிரியான முயற்சிகளை நல்லெண்ணம் படைத்தவர்கள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். கட்சியில இருக்கிற கீழே இருக்கிறவங்க அதை குழப்புறாங்க. அது ஒன்றும் செய்ய முடியல. தலைவர்களை தாண்டி வந்திருக்கணும், அது தாண்டல. அப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குழம்பி திருப்பி அந்த 117 சீட்டு, அது அந்த உதாரணமே இதுல வந்ததுதான். இணைப்பு முயற்சி கைவிட்டு இருந்தா இவங்களுக்கு 117 சீட்டு கொடுத்துருக்க வேண்டாம். அப்புறம் கலைஞர் வந்து அங்க போய் கூட்டணி வைக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. நிபந்தனை வச்சாரு, எமர்ஜென்சி எக்ஸஸுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு. இந்திரா காந்தி அம்மா வந்து அது மெரினா பீச் அந்த கூட்டத்தில் வந்து அதை சொன்னாங்க. அப்பதான் அந்த ஆதரித்தாலும் உறுதியாக ஆதரிப்பார், எதிர்த்தாலும் உறுதியாக எதிர்ப்பார்னு கலைஞரை பத்தி சொன்னது அப்பதான். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வரேனாங்க, அது எம்ஜிஆர் இந்த தஞ்சாவூர்ல ஏமாத்தினால அந்த கோவத்துல சொன்னதா, சிக்மகளூர்ல போய் நின்னதுக்கு. திருப்பி எம்ஜிஆர் திருப்பியும் இந்திரா காந்தி அம்மா தயவு வேணும்னு நினைச்சு போனார்ல. ஆமா ஆமா ஆமா. அது என்னங்க, மதுரையில உலகத்தமிழ் மாநாடு பிரதமரை கூப்பிட்டு அவங்கள பெரிய அளவுக்கு பாராட்டி, அந்த படத்தை பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அப்படி சிரிப்பா இருப்பாரு, இந்திரா காந்தி அம்மா இறுக்கமான முகத்தோட இருப்பாங்க. அப்புறமும் கவனத்தை கவர்றதுக்கு ஒரு சத்துணவுக்கு அரிசி கொடுக்கலன்னு உண்ணாவிரதம் இருந்தாரு. சரி, தலைவர்கள் வந்து அடிப்படை கொள்கையில சமரசம் கிடையாதுங்க. திராவிட இயக்க தலைவர்களுக்கே கிடையாது. ஒரு 5 இல்லைன்னா 6 கூறுகள்ல எல்லா கட்சியும் ஒண்ணுதான். திராவிட இயக்க கட்சிகள் எல்லாமே, அது மதிமுக இருந்தாலும் சரிதான், எல்லாமே. அதை தாண்டி இங்க சமரசம் பண்ண முடியாது. அப்போ காங்கிரஸ் கட்சி அவங்க வந்து தேசிய அளவுல திங்க் பண்றாங்க. நம்ம வந்து தேசிய அளவுல கட்சிகள் தமிழ்நாட்டில் ஆளக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. அதாவது அது பிஜேபிக்கும் பொருந்தும், காங்கிரஸுக்கும் பொருந்தும், கம்யூனிஸ்டுகளுக்கும் பொருந்தும். இங்க ஆட்சியில பங்கு கிடையாது. அதாவது கதர் சட்டை போட்டவங்க இல்ல காவி சட்டை போட்டவங்க கோட்டையில மந்திரியா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்லாம் கேட்க கூடாது, அது அப்படியான மைண்ட் செட். அந்த மைண்ட் செட் எத்தனை சதவீதம்? 5-10%. அப்போ திமுக அப்படியான ஒரு முடிவு எடுத்ததுன்னா 5-10% ஓட்டு இப்பவுமே இல்லைன்னு நீங்க எடுத்துக்கலாம். அது தெரியும், எல்லா திராவிட இயக்க தலைவர்களுக்கும் அது தெரியும். திமுக அப்படியான முடிவுக்கு போக விடாமல் யாரெல்லாம் தடுப்பாங்கன்னா மதிமுக உட்பட எல்லா கட்சிகளும் தடுத்துரும் அதை. என்னன்னா உடனடியான ஓட் பேங்க் லாஸ் வரும்.
அப்புறம் கீழே இருக்கிற கட்சிக்காரங்களோட பெரிய அதிருப்தி வரும். இப்பவே ரொம்ப அதிருப்தி ஆறாங்க, சீக்கிரம் முடிவு சொல்லுங்கன்றாங்க. சரி, பிப்ரவரி மாதம் லாஸ்ட் வீக் தேர்தல் நோட்டிபிகேஷன் வந்துருங்கிற எல்லா இதுவும் தெரியுது. தேமுதிக நாங்க 17ஆம் தேதி சொல்ல போறோம்ன்றாங்க. அவங்க பேர அரசியல் பண்றாங்க, அதெல்லாம் சரிதான், அதை நான் இல்லைன்னு சொல்லல. பட் தேர்தல்னு வரும்போது, தொகுதி பங்கீடுன்னு வரும்போது பேர அரசியல் தவிர்க்க இயலாதது. காங்கிரஸும் பேர அரசியல் பண்ணட்டும், அதுவும் தவறு கிடையாது. ஆனா ஏதோ ஒரு முடிவு வந்து எடுக்க வேண்டிய கட்டாயம் வருது இல்லையா? இப்போ தொகுதி பங்கீடு குழு போடவே முடியல, நம்பர் டிசைட் ஆனா தானே அப்புறம் என்னென்ன தொகுதிகள் நீங்க டிசைட் பண்ண முடியும். இப்ப என் தொகுதி என்னன்னு தெரியாமலே நான் எப்படி வேலையை ஸ்டார்ட் பண்ணேன்? இது வரைக்கும் சரிங்க, இப்போ இது வரைக்கும் எஸ்ஐஆர் பண்ணீங்க. எஸ்ஐஆர் பண்ணியில நீங்க தலையால நின்று தண்ணி குடிச்சாச்சு எல்லாருமே, எக்ஸப்ட் பிற கட்சிகள். திமுக பூரா எஸ்ஐஆருக்கு செலவு பண்ண தொகை லோக்கலா நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயோ போகுங்க. அது 10 ரூபா 10 ரூபாயா தெரியும் உங்களுக்கு. ஃபார்ம் ஃபில்அப் பண்ண ஒரு ஃபார்முக்கு 10 ரூபாங்க, டூப்ளிகேட் 20 ரூபாங்க, 10 மொத்தம் 20 ரூபா, இதர செலவு ஒரு 20 ரூபா, 40 ரூபாங்க ஒரு ஃபார்முக்கு முதல்ல கொடுக்குறாங்கல்ல அந்த ஃபார்முக்கு. ஏன்னா ஊர்களில் ஃபில்அப் பண்ணியெல்லாம் தரமாட்டேன்றாங்க. அப்போ இவங்க தான் ஃபில்அப் பண்ணி கொண்டு போய் கொடுத்தாங்க. அப்போ 40 ரூபானா 1000 பூத்து இருந்தால் 1000 ஓட்டு ஒரு பூத்துக்கு இருந்தால் 40,000 ரூபா செலவு. ஏன் லோக்கல் ஆளுக்கு அது பெரிய தொகைங்க. ஒரு வார்டு லெவலில் இருக்கவன் அந்த வார்டுல ஒரு சாதாரண ஊர்னு எடுத்துங்களேன், சின்ன நகரம் புதுக்கோட்டை மாதிரி நகரம்னு எடுத்துங்க, ஒரு வார்டுல கவுன்சிலர் ஆகணும்னு நினைப்பான்ல அவன், அவனுக்கு வந்து 40,000 ரூபா செலவு வருது அதுல. அப்ப இவ்வளவு வேலை பார்த்து அதுக்கு பிறகு இன்னமும் அது முடிவாகல, இன்னும் இழுக்குதுங்க. பிப்ரவரி 17 வாக்காளர் பட்டியல். அது தொடர்ந்து இன்னும் அதெல்லாம் நான் சொல்ற கணக்கே ரொம்ப பழைய கணக்கு தான். அதுக்கு பிறகு 2 மாசம் ஆகி போயிருக்கு, இன்னும் எவ்வளவு செலவு பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்போ இதுக்கெல்லாம் எந்த வேலையுமே பார்க்கல. 10 பைசா இழக்காத கட்சி திமுக கூட்டணியில எதுன்னா காங்கிரஸுங்க. கொஞ்சம் கொஞ்சம் விசிக வந்து அவங்க பாக்கெட்ல இதை பார்த்து கொடுத்துட்டாங்க. விசிக கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து கொடுத்துட்டாங்க. காங்கிரஸ் வந்து இவ்வளவு ஆட்சியில பங்கு கேட்கிற காங்கிரஸ் எஸ்ஐஆர்ல பங்கு கேட்டாங்களா? எஸ்ஐஆர் பணியில பங்கு கேட்டாங்களா? போஸ்டிங் வேணும்னு நினைக்கிறாங்க. இல்ல போஸ்டிங் வேணும்னு நினைக்கிறாங்க, ஆனா போஸ்டர் ஒட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதான் உண்மையாவே அதான். கட்சியை வளர்த்துட்டு பங்கு கேளுங்கப்பா. கட்சியை வளர்க்கறதுக்கே பங்கு அப்படின்னா இது எந்த ஒரு நியாயம்? இப்ப காங்கிரஸ்க்கு 35 சீட்டு கொடுக்கறதுக்கு பதிலா கழட்டி விட்டுட்டா தேமுதிக விசிக கொஞ்சம் கூட சீட்டு, கம்யூனிஸ்டுகளுக்கு கொஞ்சம் கூட சீட்டு, வைகோக்குன்னு கொஞ்சம் கூட்டணி கட்சியில திருப்திப்படுத்தி கொஞ்சம் உற்சாகமா வேலை வாங்க வைக்கலாம். கண்டிப்பா உற்சாகமா வேலை வாங்கலாம். இன்னும் சொல்ல போனா திமுக உதயசூரியன் அதிக தொகுதிகளில் நின்னாலே திமுக. இப்ப இந்த ஜெயலலிதா 2016 எடுத்தாங்க. இதே மாதிரி டார்ச்சர் பண்ணி அவங்களுக்கு பெரிய பின்னடைவான காலகட்டங்க. 2014 குன்ஹா கோர்ட்ல தண்டனை, 2014 கடைசி, 2015 பிகினிங்ல தான் குமாரசாமி கோர்ட்ல ரிலீஃப். அதுக்கு பிறகு ஒரு இடைத்தேர்தல் ஆர்கே நகர்ல வெற்றிவேல ராஜினாமா பண்ண சொல்லிட்டு அங்க இடைத்தேர்தல் நின்று ஜெயிச்சு தான் முதலமைச்சர் ஆக வேண்டிய கட்டாயம். உடல்நிலையும் சரியில்லை. அப்ப இந்த நிர்பந்தத்துல சலிச்சு போய் எல்லா தொகுதியிலையும் இரட்டையிலங்கிற முடிவு அவங்க எடுத்தாங்க. இங்க அப்படி இல்லைங்களா? இங்க வந்து கட்சி நல்லா இருக்கு, அதுக்கு அடுத்தடுத்த கட்ட தலைமைகள் கரெக்டா இருக்கு. இப்போ மேல் லெவல்ல வந்து ஸ்டாலின் உதயநிதினு தலைமை கரெக்டா இருக்குங்க. நீங்க ஒன்றிய அளவுக்கு வந்தீங்கன்னாலும் கரெக்டா இருக்குங்க, எல்லாமே கரெக்டா இருக்கு. குடும்ப கட்சி என்ன நீங்க சொன்னீங்கன்னாலும் திராவிட இயக்கங்கள்ல வந்து ஒரு குடும்பத்துல இருந்து அடுத்த ஆள் வந்தா தானங்க நீங்க இயக்கத்தோட கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்க முடியும். எங்க திருத்துறைப்பூண்டில எங்க தாத்தா வந்து திமுக திராவிட இயக்க கூட்டங்களுக்கு கைத்துக்கட்டில் வாங்கி போட்டிருப்பாருங்க. ஏன்னா நாவலர்ல இருந்து எல்லாரும் வந்து அந்த கைத்துக்கட்டில் படுத்து கிடந்தவங்க தான். டோக்கன் வாங்கி கொடுத்துருவோம், அந்த கடையெல்லாம் காட்டுவாங்க பின்னாடி, எங்களுக்கு இந்த கடையில தான் நாங்கள் டோக்கன் வாங்கி கொடுப்போம் மார்னிங் டிஃபனுக்கு. நாவலர் உட்பட எல்லா சீனியர் லீடர்ஸும் அந்த டோக்கனை கொடுத்துட்டு மார்னிங் டிஃபன் சாப்பிடுவாங்க. இதெல்லாம் எப்போனா 40களில் 50களில். இங்க தாங்க எம்ஜிஆர் வந்து அட்வொகேட் அமரன் நாடகம் போட்டாரு. இதெல்லாம் கேட்டு தான் நீங்க வந்திருக்கீங்க. அப்பனா நான் அப்புறம் குடும்ப கட்சின்னு என்ன சொல்லுவீங்களா? நான் எங்க தாத்தா எங்க தாத்தா சொன்னதை நான் ஃபாலோ பண்ணா நல்ல பேரன், அரசியல்ல எங்க தாத்தா சொன்னதை ஃபாலோ பண்ணா நான் குடும்ப கட்சியா? குடும்பத்துல தாத்தா சொன்னதை ஃபாலோ பண்ணா நீங்க நல்ல பேரன் தானே? அரசியல்ல ஃபாலோ பண்ணா குடும்ப கட்சியா? டெல்டா பகுதியில் திமுக எப்படி காங்கிரஸை எதிர்த்து வளர்ந்துச்சுங்கிறது ராம அரங்கண்ணல் அவர் ஒரு நூல் கூட
அதில் நிறைய எழுதியிருப்பார், தஞ்சாவூர் திருவாரூர் பகுதியில் எப்படியெல்லாம் நாங்கள் வளர்ந்தோன்னு. நீங்க அதை அப்படியே டெல்டால கொஞ்சம் புதுக்கோட்டை இதெல்லாமே சேர்த்துக்க வேண்டியதா, ஒரு விரிவுபடுத்தப்பட்ட மண்டலம் மாதிரி தாங்க அது. இப்படி இருந்தாங்க வளர்ந்தது. இன்னமும் அந்த உணர்வுகள் இருக்கிறதுனாலதான் அது ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப நீங்க அந்த உணர்வுகளை வந்து குறைச்சு மதிப்பிடவும் கூடாது, நீர்த்து போக செஞ்சிடவும் கூடாது. ஓட்டு வங்கி இருக்குங்க. இப்ப புதுக்கோட்டையிலேயே காங்கிரஸுக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு, நான் அது மறுக்கவே இல்லை. ஏன்னா அது பழைய சமஸ்தான ஏரியாங்க. ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஓட்டு வங்கி உருவாயிருக்கு. 5000 10,000 ஏதோ ஒரு நம்பர் இருக்கு. ஆனா அதுக்காக நீங்க வந்து இவ்வளவு விட்டு கொடுத்தீங்கன்னா நம்ம ஓட்டு வங்கியில 10,000 போயிடும். அப்போ எனக்கு லாஸ் 7,500 ஓட்டு வராதுங்க. அந்த 7,500 ஓட்டை நான் எப்படி ஈடுகட்ட? நோன் பார்ட்டிஸ் மூலமா ஈடுகட்டலாம், அவங்களுக்கு ஓட்டு வங்கி இருந்தா. அப்படி இல்லைன்னா அமைப்புகள் மூலமா ஈடுகட்ட வேண்டியதுதான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்ப அதனால தானே அந்த பகுதிகளில் இருக்கிற முத்திரையர் சங்கங்களை எல்லாம் உள்ள கொண்டு வந்திருக்கீங்க. மெயினா அதுக்கு தானே வேலை பார்த்திருக்காரு. அதெல்லாம் அவங்க பிளான் பில வச்சுட்டாங்க. அதுக்காக நான் சொல்ல வரேன். இதெல்லாம் கண்கூட நம்ம பாக்குற விஷயங்கள் தாங்க. நீங்க இப்படியெல்லாம் முதல்ல ஒரு கிட்டத்தட்ட இவங்க 3 மாசமா இதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்க காங்கிரஸ் கட்சியில இருந்து. அவங்க போனாலும் போயிடுவாங்கிறதெல்லாம் 3 மாசத்துக்கு முன்னாடியே சந்தேகம் வந்துருச்சு. அப்ப வந்தா என்ன செய்யறதுங்கிறதுக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் தயாரா தான் இருக்கு. ஏதோ ஒரு முடிவை திமுக தலைமையை சீக்கிரம் அறிவிக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் இப்ப. கண்டிப்பா கண்டிப்பா. அதான் காங்கிரஸ் விட்டு திமுகவா, திமுக விட்டு காங்கிரஸா, இது எப்படி புரிஞ்சுக்கணும், யாருக்கு இறுதியில் பலன், 2 பேருக்கும் எது நல்லது போன்ற பல்வேறு செய்திகளை ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கீங்க. உங்கள் நேரம் ஒதுக்கி உங்கள் கருத்துக்களை விரிவாக பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி.